எல்லோருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் ஆன்மீகத்தை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பிறந்த ஊர் சேலம் மாவட்டம் வேலூர் அப்படிங்கிற ஊரில் நான் பிறந்தேங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஊர் பழனியில் முருகன் கோயிலில் எனக்கு கல்யாணம் ஆச்சுங்க. நீங்களும் ஏதோ ஒரு ஊரில் பிறந்திருப்பீங்க, ஏதோ ஒரு ஊரில் நீங்களும் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பிறந்த ஊர் தெரியுது, கல்யாணம் பண்ணிக்கிட்ட நாள் தெரியுது. அதே மாதிரி இறந்து போயிடுவோம் அப்படின்னு நம்ம இந்த நாள் இந்த நேரத்தில் நம்ம இறந்துருவோம் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தெரிஞ்சுக்கணுங்க. அவங்க தான் முழு மனிதன். ஒரு குழந்தை பிறந்த உடனே முதல் பால் தாய்ப்பால் கொடுப்பாங்க. அந்த பால் அமுத பாலுங்க. இடைப்பாலுன்னு ஒன்று இருக்குது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை உட்கார வச்சு இடைப்பாலுன்ட்டு பாலும் பழமும் கொடுப்பாங்க. அது இடைப்பால். கடைப்பாலுன்னு ஒன்று இருக்குதுங்க. அது இறக்கும் தருவாயில் பெத்த பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சொந்த பந்தங்கள் எல்லாரும் பால் ஊற்றுவாங்க. இந்த 3 பாலும் ஒரு மனிதனுக்கு யாருக்கு கிடைக்குதோ அவங்க தான் முழு மனிதன். நான் பிறந்ததும் எங்கள் அம்மாட்ட நான் தாய்ப்பால் குடிச்சிட்டேங்க. எனக்கு கல்யாணம் பண்ணியும் பாலும் பழமும் எனக்கு கொடுத்தாங்க. என்னுடைய உடலை விட்டுட்டு என்னுடைய ஆன்மா எந்த இடத்துல வேணாலும் பிரியுங்க. உடலை விட்டு என்னுடைய ஆன்மா பிரியும். என்னுடைய உடலை விட்டு என்னுடைய ஆன்மா பிரியுது அப்படின்னாக்க சிவபெருமான் தான் எனக்கு கடைசி பால் ஊற்றி அவர் தான் இந்த பூமியில் என்னை கூட்டிகிட்டு போவார். சிவபெருமான் தான் என்னை கூட்டிகிட்டு போகிறதே சிவபெருமான் தாங்க. யமதூதர் கையில் என்னுடைய ஆன்மா கிடைக்காது. நான் அனுதினமும் சிவபெருமானை ஜெபம் பண்ணி அவருடைய சிவசக்தி தரிசனத்தை பார்த்துட்டு இந்த வரம் நான் வாங்கி வச்சிருக்கிறேங்க. என்னுடைய உடலை விட்டு என்னுடைய ஆன்மா எப்போ பிரிஞ்சாலும் என்னுடைய 3வது பால் சிவபெருமான் தான் எனக்கு கொடுப்பாரு. சிவபெருமான் தான் என்னுடைய ஆன்மா அவர்கிட்ட தான் என்னை கூட்டிகிட்டு போவார். முக்தி அடையிறனா இல்லை மறுபிறவி எடுக்கிறனா அது வேறு விஷயம். ஆனால் சிவபெருமான் தான் இங்கே பூமியில் எனக்காக வருவார். அவர் தான் என்னுடைய ஆன்மா கூட்டிகிட்டு போவாருங்க. இந்த வரம் நான் வாங்கி வச்சுருக்கிறேங்க. எல்லோருக்கும் ஆத்ம வணக்கங்க.